என்ன நடுத்தருவுக்கு வந்து நிக்க சொல்றியா? யோ, நான் நடுத்தருக்கு வந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இந்த கேஸை ஜெயிச்சே தீரணும்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ என்னவோ அது உண்மையை நினைச்சிட்டு நிஜமாவே என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்துருவ போல இருக்க. இதுக்கு அந்த உமாவுக்கே பாதி சொத்தை எழுதி கொடுத்துடலாமே. சார், நான் சொல்றது நீங்க நம்பிக்கையா கேட்கணும். உங்க ஒய்ஃப் பேருக்கோ அல்லது உங்க பையன் பேருக்கோ மாத்திடுங்க. நான் சொல்றது எல்லாமே உங்க சேஃப்டிக்காக தான். இப்போதைக்கு இதை செய்யுங்க. மேற்கொண்டு என்னென்ன பண்ணணும்னு அப்பப்ப நான் சொல்றேன். ஏயா என்ன பார்த்தா நோக்கு என்ன கேணைய மாதிரி தெரியறதா? அப்பப்ப நீ சொல்லுவ, அதை நான் கேட்கணும். மற்றவாளுக்கு அப்பப்போ தோன்றதை கேட்டு மகாலிங்கம் செயல்படுற அளவுக்கு அவன் புத்தி இன்னும் மங்கி போலையா? இவர் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நீ பார்த்துக்கோ. எந்த காயை எப்போ நகர்த்தணும்னு நான் சொல்கிறேன். வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டே இரு. அந்த கேப்பில் நான் எங்கள் அண்ணனை டேக்கிள் பண்ணிடுறேன். நீ சொன்ன மாதிரி சட்டப்படி ஜெயிக்க முடியாது. இந்த கேஸை சென்டிமெண்ட்டால் தான் ஜெயிக்கணும். எங்கள் அண்ணனுக்கு சென்டிமெண்ட்னா ஒரு வீக்னஸ். அந்த கையால் அவன் கண்ணையே குத்துறேன்.